இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தின் முன்னடப்போம் என்று சொல்லி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று வாக்கருளி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளை. அவர் சொன்னபடியே இதோ சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஆகவே நாம் எல்லோரும் அவருடைய சீடர்கள் ஆகிவிட அதிவேகமாய் செயல்பட நம்மை அழைக்கும் ஒரு அற்புதமான பாடல். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் மறுபடியும் வருவேன் என்கிறீரே, அப்படி நீர் மீண்டும் வரும்போது அது எப்படி இருக்கும்? அதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும்.
வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவாராம். அப்போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்களாம். அந்த நாள் வரப்போகிறது, எக்காலம் தொனிக்க போகிறது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களோடு கூட விண்ணில் ஒன்று கூடி நிற்கும்போது நீங்களும் நானும் அதிலே நிற்போமா? கூடி நிற்பேன் என்று சொல்லி அவர்களோடு கூட நானும் நிற்பேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை, என் ஆண்டவா என் ராஜனின் மேன்மை மகிமையை எத்தனை நாவால் பாடுவேன். 1000 நாவிருந்தாலும் அவரை பாட போதாது. இந்த பாடல் வரிகள் இப்படி சொல்லுகிறது: பாவிக்கு உந்தன் நாமம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும். எந்த மனிதனுக்கும் ஏற்படுகிற துன்பமோ துக்கமோ பயமோ இவையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே ஓடிவிடும். அவருடைய சத்தத்தை கேட்கும் போது மரித்தோர் கூட ஜீவன் பெற்று எழுவார்கள். புலம்புகிற மக்களுடைய கண்ணீரெல்லாம் நீங்கி அவையெல்லாம் களிப்பாக மாறி போகும். அவருடைய சத்தம் கேட்கும்போது ஊமையர் பேசுவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். என் ஆண்டவா என் தெய்வமே, பூலோகம் எங்கிலும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு பேரருள் ஈந்திடும் என்று சொல்லி நாம் பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை.
கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எத்தனை உண்மை, எத்தனை பாக்கியம்! ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று. ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லி களி கூறுவோம். கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நமக்காக கொடுக்கின்ற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 62ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். அந்த வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். என் ஆண்டவராகிய கர்த்தர் என் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என் கரத்தில் அலங்காரமான கிரீடமா இருப்பாய், ராஜ முடியுமா இருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் அலங்காரம் செய்து பார்க்கிறவர். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் தான், ஒருவேளை எப்பொழுதும் பாவம் செய்த ஜனங்கள் தான், ஆண்டவருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்த ஜனங்கள் தான். ஆனாலும் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கரத்தில் அலங்காரமான ராஜமுடி,
என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் அதே வார்த்தையை சொல்லுகிறார். நாமும் இந்த வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம். நாம் அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், நாம் அவருடைய கையில் ராஜமுடியா இருக்கிறோம். நம்மை கர்த்தர் அலங்கரித்து அழகு பார்க்கிற தெய்வம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை வாழ்க்கையில் சோர்வுகளோடு, வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு, இனி என்னுடைய காரியம் எப்படியாய் முடியுமோ, இன்றைக்கு என்னுடைய நாள் எப்படி இருக்குமோ, இன்றைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை எப்படி இருக்குமோ என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், நீங்கள் என்னுடைய கரத்தில் அலங்காரமான ராஜமுடியா இருக்கிறீர்கள். பாருங்கள், ஒரு கிரீடத்தை எடுத்து பாருங்கள். அந்த கிரீடம் ஒரு அரசருடைய சிரசில் வைக்கப்படும் பொழுது அந்த கிரீடத்திற்கென்று ஒரு மகிமை உண்டு. முதலாவது, அந்த கிரீடம் எப்படி இருக்கும்? அதில் பிரகாசமான கற்கள் இருக்கும். அந்த கிரீடம் மிகவும் பிரகாசமா இருக்கும். அந்த ராஜ கிரீடம் ஒரு பிரகாசமான கிரீடம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கரத்தில் ராஜமுடியா இருக்கிறீர்கள், அலங்காரமான கிரீடமா இருக்கிறீர்கள், எனவே நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நாம் மௌனமா இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். அதன் நீதியை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். என் ஜனங்கள் பாவம் செய்கிற ஜனங்கள் தான். என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் எனக்கு விரோதமான பாவத்தை செய்து தாழ்ந்து போன ஜனங்களாக இருக்கிறார்கள். எதிரிகளுக்கு முன்பாக தாழ்ந்து போன ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும், அவர்கள் நீதியை எரிகிற தீவட்டியை போல பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன், நான் யுத்தம் செய்வேன். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும் அவர் அமராமல் இருக்கிறாராம். நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஒருவேளை சோர்வுகளோடு இருக்கலாம். எவ்வளவு முயன்று பார்க்கிறேன், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை, என் எதிர்காலம் இருண்டு போய் இருக்கிறது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியா இருக்கிறது, ஒருவேளை நான் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் அமராமல் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், நீங்கள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள். நான் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறேன். எனவே என்னை பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும் அவர் அமர்ந்து கொள்ளாத தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் எனக்காக செயல்படுகிறார். இரண்டாவது, இந்த கிரீடத்தை பாருங்கள். அரசருடைய சிரசின் மேல் இருக்கிற அந்த ராஜ கிரீடம் அது எப்படி இருக்குமாம்? அது மகிமையான ஒரு கிரீடம். அது பிரகாசிக்கிற கிரீடம் மாத்திரமல்ல, அது ஒரு மகிமையான கிரீடம். அதன் மகிமையை வார்த்தைகளால் சொல்லி முடியாது. எவ்வளவு வைரங்கள், எவ்வளவு வைடூரியங்கள், எவ்வளவு பொன், எவ்வளவு அழகு, அதை வார்த்தைகளால் சொல்லி முடியாது. அவ்வளவு மகிமையான ஒரு கிரீடம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள், ராஜமுடியா இருக்கிறீர்கள், எனவே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். வசனம் 2 சொல்லுகிறது, ஏசாயா 62ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். யாரெல்லாம் உன்னுடைய தாழ்மையை பார்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய நிந்தையை பார்த்தார்களோ, யாரெல்லாம் எருசலேம் தேசத்தின் வீழ்ச்சியை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் அதன் மகிமையை காணும் வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகளின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறேன், எவ்வளவு பாடுகளின் வழியாய் சென்று கொண்டிருக்கிறேன், மகிமையை காண முடியவில்லை, உயர்வை காண முடியவில்லை, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மூன்றாவது ஒரு காரியம், இந்த கிரீடம் எப்படி இருக்கும்? இந்த கிரீடம் ஒருவருடைய சிரசில் அணியப்படும் பொழுது, இந்த கிரீடம் ஒருவருடைய தலையில் வைக்கப்படும் பொழுது அவருக்கு சகல அதிகாரங்களும் கிடைக்கும், சகல நன்மையான காரியங்களும் கிடைக்கும், சகல அற்புதங்களும் நடக்கும். எனவே அநேகர்
இந்த கிரீடத்தை தலையில் வைத்திருக்கிற ராஜாவோடு சேர்ந்து கொள்வார்களாம். ஒரு கிரீடம் தலையில் வைக்கப்படும் பொழுது அவ்வளவு ஆசீர்வாதம், அநேகர் சேர்ந்து கொள்வார்களாம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:4 சொல்லுகிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் தனிமையா இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன், எவ்வளவு முயன்றும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் தனிமை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தனிமையா இருப்பதில்லை. காரணம், நீங்கள் என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறீர்கள். உங்களை அநேகர் சேர்ந்து கொள்வார்கள், உங்களை அநேகர் ராஜாக்கள் சேர்ந்து கொள்வார்கள். நன்மையான காரியங்கள் உங்களை சேர்ந்து கொள்ளும், நன்மையான எல்லா ஆசீர்வாதமும் உங்களை சேர்ந்து கொள்ளும். நீங்கள் தனித்து விடப்படுவதில்லை. காரணம், நீங்கள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறீர்கள். இன்னும் பாருங்கள், இந்த கிரீடம் தலையில் வைக்கப்படும் பொழுது, ஒரு அரசருடைய தலையில் வைக்கப்படும் பொழுது அது எதை உணர்த்துகிறது? அந்த அரசு ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஸ்திரத்தின் அடையாளம்தான் கிரீடம். ஒரு கிரீடம் தலையில் வைக்கப்படும் பொழுது ஒரு ஸ்திரம், என்னுடைய அரசாட்சி பலமான ஒரு அரசாட்சி. ஆண்டவராகிய கர்த்தரும் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:7 சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். காரணம், நாம் அவருடைய கையில் அலங்காரமான ராஜமுடி, அவருடைய கையில் அலங்காரமான கிரீடம். எனவே அவருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்பட்டிருக்கும். நம்மை ஸ்திரப்பட செய்வார், நம்மை பலப்பட செய்வார், நம்மை இன்னும் முன்னேறி செல்ல வைப்பார். நம்முடைய தோல்விகள் எல்லாம் மாறும். நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒருவேளை ஒவ்வொரு முறையும் தோற்று போய் விடுகிறேன், எவ்வளவு முயன்ற ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். காரணம், நீங்கள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜமுடி, உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தாழ்ந்து போயிருக்கிறீர்களா? ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? தோல்விக்கு மேல் தோல்வியை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். காரணம், நீங்கள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறீர்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, என் வேதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறபடி நாங்களும் உடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்தும் அப்பா, எங்கள் நீதியை பிரகாசிக்க பண்ணும், எங்களை கனப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மகிமை ஆண்டவரே அதிகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள் இருக்கிற மகிமையை பார்க்கட்டும். தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இரட்டத்தனையாய் கிடைக்கட்டும். தகப்பனே, இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.